சரி, அத்தை ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் வராங்க. அது சரி, ஜாலியாக தான் இருக்கும். ஒழுங்காக வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறத விட்டுன்னு மேத்ஸ் கேட்பாங்களா, இதை பாட்டு வேலை பாட சொல்லுவாங்களா? எங்கே இவங்களோட வேலையில் போய் சரி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். வேலை என்னோட தலையெழுத்து. ஹலோ, என் பையன் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சிட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்து உங்களுக்காக மேக்ஸிம்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாட்டு வந்துட்டு பண்ணிருக்கான். பார்த்துக்கோங்க, நீங்கள் பாடுங்க. வந்தாங்க. ஐயோ, உயிர் எடுப்பாங்க. வாட வெயிட் பண்ண சொல்லு. என்னப்பா அத்தை மாட்டீங்களோ? ஆமாம், நீங்களும் மறந்துங்க. என்னப்பா பதிலே காணோம்? இல்லாத என்ன ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் தூங்கல சரியாதா. அப்புறம் என்னப்பா நல்லா இருக்கியா? இம்மாதான் நல்லா தான் இருந்தேன். அதான் உங்களை பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. அப்புறம் என்னப்பா என்னை பற்றி ஏதோ மேக்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன்னு சொன்னாங்க உங்கள் அம்மா. அதுக்கப்புறம் ஏதோ பாட்டெலாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காமே. பாடு பார்ப்போம். இல்லை, ஃபஸ்ட்டு நீ மேக்ஸ் எல்லாம் போட்டுக்காட்டு. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. என்னை பற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை போட்டுட்டு இருப்பாங்க. அதை வேறு அத்தை கேட்குறாங்க. எங்களுக்காவது வேறு வேலை இல்லை. நானே தூங்கிடுவேன். சொல்லுங்கள் அத்தை, எனக்கு இப்போ நோட் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் மனசுலேயே சொல்லிடுறேன். ஓ, அந்த அளவுக்கு படிச்சிருக்கியா? ஓகே. 55 + 5 = எவ்வளோ? அத்தை என்னத்தை ஈஸியாக கேட்குறீங்க? 55. என்னப்பா இது? சரி, 55 - 10 0. என்ன இம்மா ஈஸியாக கேட்குறீங்க? அது சரி 1 + 45. அத்தை எல்லாம் ரொம்ப ஈஸி. 145. இதெல்லாம் விளங்காது. சரி, அத்தை ஏதாவது பாட்டு பாடு பார்ப்போம். விளங்கி